Hi friends, welcome to LMTech Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க ஃபார்முலாஸ் அப்படிங்கற டாப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த ஃபார்முலா டாப்ல பார்த்தோம் அப்படினா சோ டிஃபைன் நேம்ஸ் அப்படிங்கற குரூப் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தோம் அப்படினா நம்மகிட்ட ஒரு டேட்டாஸ் இருக்கு. சோ இது என்ன டேட்டான்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடண்டோட சப்ஜெக்ட் மார்க்ஸ் இருக்கு இந்த இடத்துல. தென் இப்போ நம்ம இந்த டிஃபைன் நேம்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் டூலான டிஃபைன் நேம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இப்போ பார்த்தோம் அப்படினா இப்போ ஒரு ஃபார்முலா இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு சம் அப்படின்ற ஃபார்முலா நான் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட் 1லேருந்து சப்ஜெக்ட் 5 வரைக்கும் நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்னாகும் என்னோட ஃபார்முலாஸ் கால்குலேட் ஆகிடும். தென் வந்து இப்போ எனக்கு அடுத்த ரோக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் நான் ட்ரேஸ் பண்ணால் போதும் எனக்கு ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தடு. இதுவே இந்த டிஃபைன் நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோ 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மணி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணோன்னே எனக்கு இங்கே என்ன காமிக்குது அப்படின்னா ஸோ F6 அப்படின்றது காமிக்குது. ஸோ வந்து நான் என்ன ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு அங்கே ஷோ ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே கிளிக் பண்ணோன்னே எனக்கு இதோட நேம் தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதோட டிஃபால்ட் நேமை ஷோ பண்ண வைக்காமல் நம்மளாம் ஒரு நேமை இதுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மணி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டோட ரோ மார்க்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போய் டிஃபைன் நேம் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன நேம் இருக்கோ அதுவே எனக்கு டிஃபால்ட்டாக ஷோ ஆகுது. ஸோ மணி அப்படின்றது உங்களுக்கு மணி அப்படின்ற அதே ஸ்டூடெண்ட்டோட நேம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா ரோ 1 அப்படின்றது ஆட் ஆகணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ பாருங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ மற்றதெல்லாம் நான் ட்ரேஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து காலம் ரேஞ்ச் தான் எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரோ டீட்டெயில்ஸை மட்டும் ட்ரேஸ் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேம் எனக்கு ஷோ ஆகுது. தென் இதே மாதிரி நான் அடுத்த 1 ரோக்கும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் டிஃபைன் நேமில் போயிட்டு ஸோ டிஃபால்ட்டாக அதுவே நமக்கு சஜஷன்ஸ் காமிக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன நேம் கொடுக்க தோணுதோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ரோ 2 கொடுத்துட்டு ஓகேன்னு தந்துடுறேன். சேம் இதையும் நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து நான் கொடுத்த நேம் தான் எனக்கு ஷோ ஆகும். டிஃபால்ட்டாக இருக்க செல்லோட நேம்ஸ் எனக்கு ஷோ ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கு நான் வந்து சேம் டோட்டல் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டோட்டல் கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் இதை நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு செல் ரேஞ்ச் வந்தது. ஆனால் இப்போ நான் நேம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த செல்லோட நேம் என்னவோ எனக்கு அது ஷோ ஆகிருக்கு. இப்போ என்கிட்ட அடிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு உனக்கு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. தென் இதை நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கிதுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்னோடது மட்டும்தான் எனக்கு வந்து ஷோ ஆகுது 360. இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ரோக்கு ஒரு நேம் கொடுக்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்ற செல்லுக்கு போகும்போது அது ஜஸ்ட்டு காப்பியாக தான் ஆகுது. இதுவே இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஃபார்முலாஸ் என்ன பண்ணும் ஸோ செல் ரேஞ்சு டிபெண்ட் பண்ணி தான் எனக்கு இந்த இடத்துல ஃபார்முலாஸ் ரன் ஆகுது. ஸோ அப்போ நான் ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதோட செல்லோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அடுத்து தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ செல்லோட வேல்யூ வந்து G6 இருந்ததுன்னா நான் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து G7 மாறும். தென் வந்து அடுத்தது ட்ரேஸ் பண்ணும்போது G8 மாறி எனக்கு அப்ளை ஆகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ரோ நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நமக்கு இந்த இடத்துல கிடையாது. ரீ அப்ளை மட்டும்தான் நமக்கு ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டூல் பார்த்தோம்னா ஸோ யூஸ் அப்படின்றது ஸோ இப்போ வந்து சம் அப்படின்றதுல நான் ட்ரேஸ் பண்ணாமல் இந்த ஃபார்முலா எனக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா ஸோ யூஸ் இன் ஃபார்முலாவில் போயிட்டு இங்கே பாருங்கள் நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து ரோ 1 அப்படின்றத இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ ரோ 1 கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் எடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணாமல் நம்மளால் ஃபார்முலேஸை அப்ளை பண்ணவும் முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ் அப்படின்றது ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அத்தனை ஃபார்முலாஸுமே நமக்கு இந்த டூலில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்முலாஸ் அது வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட நேம் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை செல் ரேஞ்ச் எடிட் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். தென் இல்லை எனக்கு இந்த ஃபார்முலாவே ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா டெலிட் கொடுத்துடலாம். ஸோ டெலிட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது நமக்கு இந்த இடத்துல டெலிட் ஆயிரும். தென் இங்கேருந்து நீங்கள் நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நியூன்னு கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்றது ஸோ இப்போ நம்மளோட என்டையர் டேபிளையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட 2 ஹெட்டிங் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரோ வைஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்றது. தென் பார்த்தோம்னா ஸோ நேம் ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் இருக்கிறது. இதில் டிஃபால்ட்டாக நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் தான் நமக்கு ஹெட்டிங்காக இருக்குது. ஸோ இதை நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு சூஸ் ஆகியிருக்கும். இல்லை பாட்டமில் இருக்கிறது உங்களுக்கு ஹெட்டிங்காக வேணும், இல்லை வந்து ரைட் காலமில் இருக்கிறது ஹெட்டிங்காக வேணும்னா நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டாப்பையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் சூஸ் பண்ணிட்டு இப்போ ஓகேன்னு தரேன். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து தமிழ் அப்படின்ற காலத்தை ட்ரேஸ் பண்ணுறேன்.
இதுக்கு மேலே என்ன ஹெட்டிங் இருக்கோ அது எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் செல் நேமில். இப்போ வந்து நான் ஒரு ரோவை சூஸ் பண்ணுறேன். ஸோ ரோவை சூஸ் பண்ணேன்னா ஸோ இந்த சைடில் என்ன நேம் இருக்கோ அது எனக்கு என்ன நேம் இருக்கோ அது எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸ்க்கு ஏகப்பட்ட நேம்ஸ் வச்சுக்க முடியும். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு இது வந்து அடுத்த செல் ரேஞ்சுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகாது, ரீஅப்ளை தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம்னா ஸோ டிஃபைன் நேம்ஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட் அடுத்த குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார்முலா ஆடிட்டிங் அப்படின்ற குரூப். ஸோ இதில் என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ ட்ரேஸ் ப்ரெசிடென்ஸ், தென் வந்து ட்ரேஸ் டிபெண்டன்ஸ், அடுத்து பார்த்தோம்னா ஸோ ரிமூவ் ஆரோஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாவுக்கு ரிலேட்டடாக நமக்கு வந்து இந்த டூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இப்போ நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு சம் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சம் பார்த்தோம் அப்படின்னா ரோ வைஸாக தான் சம் பண்ணணும், காலம் வைஸாக தான் சம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து எந்தெந்த காலம்ஸாக வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார்முலாவை நான் மேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 576 அப்படின்றது எனக்கு எப்படி வந்தது அப்படின்றது தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ ட்ரேஸ் ப்ரெசிடென்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இத்தனை செல்ஸில் இருக்க வேல்யூஸ்லாம் எனக்கு சேர்ந்து தான் எனக்கு வந்து இந்த ஆன்சர் வந்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் அப்படின்றது இப்போ இந்த 74 அப்படின்றது எத்தனை ஃபார்முலாவில் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 74 பார்த்தோம் அப்படின்னா ஸோ மோர் தென் செல் வேல்யூஸில் நமக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோஸ்லாம் நமக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரிமூவ் ஏரோஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஷோ ஃபார்முலாஸ் அப்படின்றது. ஸோ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷீட்டில் எங்கெங்கெல்லாம் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சம் போட்டிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன செல்ஸ்க்கு ரிலேட்டடாக எனக்கு வந்து ஷோ ஆகுது. தென் அடுத்து பார்த்தோம்னா நான் வந்து செல்லோட நேம் வச்சு நான் இங்கே எடிட் பண்ண ஃபார்முலா எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸை நம்மளால் ஷோ பண்ணிக்க முடியும், மெயினாக இதை ஹைட் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ எரர் செக்கிங் அப்படின்றது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஸோ இப்போ சம் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சோஷியல் அப்படின்ற இருக்க காலத்தில் இருக்கிறதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை வேல்யூஸ் வேணுமோ அத்தனையுமே நம்ம கெட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 4 நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 4 பேர்த்தையும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ஒரு 3 பேர்த்தை மட்டும் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 3 பேர்த்தை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டில் ஒரு க்ரீன் கலர் மார்க் இருக்குது. ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எரர் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஸோ இந்த குரூப்பில் நமக்கு வந்து எரர் செக்கிங் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா அப்டேட் தி ஃபார்முலா டு இன்க்ளூடட் செல்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம் அப்படின்னா எதனால் க்ரீன் கலர் காமிக்குது அப்படின்றத இதுவே கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளிக் பண்ணுற பாருங்களேன், எனக்கு வந்து 167 இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஸோ 221 அப்படின்றது இது எனக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. தென் அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் ஆன் திஸ் எரர் அப்படின்றது. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்லைன் ஹெல்ப் நமக்கு கிடைக்கும். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ இக்னோர் எரர். நீங்கள் போட்ட ப்ராசஸ் ஓகே, எனக்கு இது வரைக்கும் தான் ஃபைண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 3rd ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடிட் இன் ஃபார்முலா பார். ஸோ இப்போ நீங்களே இதை மேனுவலாக சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு அங்கேயே ஷோ ஆகும். ஸோ எதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா இந்த 54 அப்படின்றத மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஜஸ்ட் இதை நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் பார்த்தோம்னா ஸோ இத்தனை வேஸில் நம்மளால் ஒரு ஃபார்முலாஸை ரீகரெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டூல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா ஆடிட்டிங் அப்படின்ற குரூப்பில் இருக்குது. நீங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ வாட்ச் விண்டோ அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மல்டி ஷீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ பர்டிகுலராக ஒருத்தரோட டேட்டா மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பர்சன் மட்டும் எனக்கு வந்து எல்லா ஷீட்லேயும் டீட்டெயிலாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள எப்படி நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸாக பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வாட்ச் விண்டோ அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மணி அப்படின்ற கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வாட்ச் விண்டோ அப்படின்றத கொடுக்குறேன். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்க ஆட் வாட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வெளியே என்ன செல்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணியிருக்கணும் அதோட செல் ரேஞ்ச் நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ ஆட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இது வந்து ஒரு விண்டோ மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது என்ன புக்கில் இருக்குது, அதோட ஷீட் நம்பர் என்ன, ஸோ செல்லோட வேல்யூ என்ன, செல்குள்ளே என்ன நம்பர்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அது நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் ஷீட் 2க்கு மூவ் ஆகுறேன், இந்த விண்டோ எனக்கு அப்படியே தான் இருக்குது. தென் ஷீட் 3க்கு மூவ் ஆகுறேன், ஸோ இந்த விண்டோ அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ நம்ம எந்த ஷீட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தரோட டீட்டெயிலில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஒருத்தரோட டேட்டாஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வாட்ச் விண்டோ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்த டூல், இது நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இது க்ளோஸ் ஆகாது. இல்லை அப்படின்னா இது கிளிக் அகைன் போய் இந்த வாட்ச் விண்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணணும். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ கேல்குலேஷன்ஸ் அப்படின்ற குரூப், இதில் கிளிக் பண்ணோம்னா ஸோ நமக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒரு சம் ப்ராசஸ் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸோ இவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு தென் அடுத்த செல் தென் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 3 செல்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் ட்ரேஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த செல் ரேஞ்ச் எனக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா F6, அடுத்தது பார்த்தோம்னா ஸோ F7, அடுத்தது பார்த்தோம்னா 8. ஸோ அதோட செல் ரேஞ்ச் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே எங்கேயாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் எனக்கு இந்த நான் கண்டுபிடிச்ச ஃபார்முலாலையும் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ எக்ஸல் ஷீட் ஃபுல்லாகவே கேல்குலேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் போயிட்டு ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணாமல் ஸோ மேனுவல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். பட் நம்மளோட ஃபார்முலாஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ சேஞ்சஸே நமக்கு ஆகாது. நம்மளா போய் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெக்ட் ஃபார் தி டேட்டா டேபிள்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராசஸே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்கில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு டைமும் மேனுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளே திரும்ப ரீகரெக்ட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலாஸ் டேபில் இருக்க குரூப்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா டேப்ஸில் இருக்க குரூப்ஸ். ஸோ இந்த குரூப்ஸையும் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.